திமுகங்கிற கட்சியை பார்த்து பொதுவாகவே வந்து அது வந்து ரவுடி கட்சிங்க, பயங்கரமான கட்சிங்க, அவங்ககிட்டலாம் வச்சுக்கூடாதுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் இருக்கும். ஆனால் அது எல்லாமே வந்து லோக்கல் லெவலில் மட்டும்தான். மேல்மட்ட லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக அப்படிங்கிற அந்த கட்சியுடைய மேல்மட்ட தலைவர்கள் அத்தனை பேருமே கோழைகள், பயந்தாங்குழிகள். நேருக்கு நேராக யாருக்கிட்டேயும் சண்டைக்கு போக மாட்டாங்க, நேருக்கு நேராக எந்த ஒரு கேள்வியையும் எதிர்கொள்ள மாட்டார்கள். இதுதான் வந்து திமுக. ஆனால் வாய்ச்சவடால் மட்டும் குறைச்சலே கிடையாது. எங்கேயுமே வந்து இவங்க மாட்ட மாட்டாங்க, ஒரு விவாதத்துக்கு கூட வரமாட்டாங்க, கேள்விகளை எதிர்கொள்கிறதுக்கு பயம். அதனால தான் வந்து இந்த திமுகவை பார்த்து பயந்தாங்குழிகள் அப்படின்னு சொல்கிறேன். அது எப்படிங்க 5 வருஷமாக ஆண்ட கட்சியை போய் நீங்கள் இப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது உதாரணத்தோடு சொல்கிறேன், ஆதாரத்தோடு சொல்கிறேன். அதற்கு சமீபத்திய உதாரணம் தான் அமைச்சர் மா சுப்பிரமணியம். டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதற்கு பிறகு அந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணதுக்கப்புறம் அவன் திமுக காரங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுலேயும் வந்து மா சுப்பிரமணியத்தோடு தான் அவன் நெருக்கமாக இருக்கான், அவர் எங்கே போனாலும் இவன் அவர் கூட போயிருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அத்தனைக்கும் வந்து ஃபோட்டோ ஆதாரம் இருக்குது, வீடியோ ஆதாரம் இருக்குது. அந்த மா சுப்பிரமணியம் ஞானசேகரனோட வீட்டுக்கே போயிட்டு பிரியாணி சாப்பிட்டா அதுக்கும் வந்து ஃபோட்டோ இருக்குது. இத்தனையும் இருக்கிறபோது குறைந்தபட்சம் ஒரு அமைச்சராக இருக்கிறவர் விளக்கம் கொடுக்கணுமா வேண்டாமா? அந்த ஞானசேகரன் யார்? உங்களுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லைன்னு வச்சுக்குவோம் சார். ஆனால் ஒரு குறைந்தபட்ச அடிப்படை தார்மீகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? நம்ம கூட ஃபோட்டோவில் இருந்தவன், வீடியோவில் இருந்தவன், நம்ம பின்னாடியே சுற்றிட்டு இருந்தவன் இப்பேற்பட்ட ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கான். அதுவும் வந்து அவன் ஹிஸ்ட்ரி ஷீட்டரு, அவன் மேலே 20 கேஸ் இருக்குது. அவனை வந்து கூப்பிட்டுட்டு நம்ம சுற்றிட்டு இருந்திருக்கோமே அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சியாவது இருந்தது அப்படின்னா மா சுப்பிரமணியம் என்ன பண்ணியிருக்கணும்? ப்ரெஸ் மீட் வச்சு, ஆமாம் அந்த பையன் எங்களோட தான் சுற்றிட்டு இருந்தான், ஆனால் உண்மையிலேயே எனக்கு இது அவனை பற்றி தெரியாது, அவன் வந்து குற்றச்செயலில் ஈடுபட்டவன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த மாதிரி நபர்களை வந்து நான் கூட வச்சுருந்ததுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னா அது சொல்லணுமா வேண்டாமா? ஆனால் மா சுப்பிரமணியம் என்ன பண்ணார்? காணாமல் போயிட்டார். ஞானசேகரன் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட வந்து பொங்கல் முடிஞ்சு தான் வந்து மனுஷன் வெளியிலேயே வரார். ஒரு 15-20 நாள் ஆளை காணும். ஏன்னா அங்கே பார்த்தாங்கன்னா மீடியா இந்த கேள்வியை கேட்பாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தான் டெய்லியும் பேசப்பட்டு இருந்தது. அப்போ இவர் வந்து மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு வந்தார், இவருடைய துறை சார்ந்த விஷயங்கள் பேச வந்தாலுமே இந்த கேள்வியை கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் அப்ஸ்கேண்டு, எஸ்கேப்பு. அதுக்கப்புறம் இந்த விவகாரம் போய் அடுத்த விவகாரம்லாம் வந்து இதை வந்து மக்கள் கொஞ்சம் மறந்து போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெதுவாக வெளியில் வந்து வழக்கம் போல் அவருடைய வேலைகளை, பணிகளை தொடர்றாரு. இங்கே இருக்கிற மீடியாவும் அவர்கிட்ட அந்த கேள்வியை மட்டும் கேட்காம அவரை காப்பாற்றுற வேலையை பார்க்குறாங்க. அப்புறம் அது மீடியாவை சரி கட்டியிருப்பாங்க இல்லையா, இடைப்பட்ட நாட்களுக்குள்ளே, தம்பி அது மட்டும் வேண்டாம் தம்பி அப்படின்னு வந்து எல்லாம் எப்படி சரி கட்டணுமோ அப்படியெல்லாம் சரி கட்டியிருப்பாங்க இல்லையா. அதுதான் வந்து இங்கே நடந்திருக்கு. குறைந்தபட்சம் மீடியாவாக அந்த கேள்வி கேட்கணுமா இல்லையா? சார் இத்தனை ஃபோட்டோவில் இருக்கா, இத்தனை வீடியோவில் இருக்கா, அந்த ஞானசேகரனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இல்லை அது வேறு விஷயம். ஒரே ஒரு வார்த்தையில் நீங்கள் பதில் சொல்லணுமா வேண்டாமா? அந்த பதிலையும் அவர் சொல்லலை, இவங்க அந்த கேள்வியும் கேட்கல. அதுதான் திமுக. நேருக்கு நேராக அவங்களால வந்து பேசவே முடியாது, நேருக்கு நேராக சண்டை போடவே முடியாது. அந்த திமுகவுக்கு வந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் வந்து பலவீனமான டார்கெட்டோ, யார் வந்து வீக்கான ஆளோ அவங்கள வந்து டார்கெட் பண்ணுறது, அவங்கள போட்டு அடின்னு அடிக்கிறது. அதுவும் வந்து உதாரணத்தோடு சொல்கிறேன், ஆதாரத்தோடு சொல்கிறேன். 100 வருஷமாக இங்கே வந்து பிராமண எதிர்ப்பு இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழகத்தில் மட்டும்தான் இந்த பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. எதற்காக வந்து அந்த பிராமண எதிர்ப்பை கொண்டு வந்தாங்க? ஏன்னா அவங்க தான் வீக், பலவீனமான ஆட்கள். அவங்க எதிர்த்து பேச மாட்டாங்க. நீ அடித்தாலும் அடி வாங்கிட்டு போயிடுவாங்களே தவிர திருப்பி அடிக்க மாட்டாங்க. அவங்கள நீ என்ன வேணால் திட்டலாம், கெட்ட வார்த்தையிலே திட்டலாம். அவங்களுக்குன்னு வந்து சமூகத்தோடைய சப்போர்ட் எதுவுமே கிடையாது. அடித்தாலும் யாரும் கேட்க போகிறது கிடையாது. அவங்களுக்கு ஓட்டு வங்கி அப்படிங்கிறதும் இல்லைங்கிறதுனால இன்னும் வசதியாக போச்சு. ஸோ அதனால் இந்த பிராமணர்களை டார்கெட் பண்ணி அடி பிரித்து எடுக்கிறாங்க. அவங்கள வந்து என்னமோ பேய் பூச்சாண்டி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு இன்றைக்கி எப்படி வந்து பாஜக உள்ளே வந்துடும்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து பிராமணர்களை எதிர்த்து தான் நாங்கள் அரசியல் பண்ணுறோம், பிராமணர்கள் இல்லாட்ட வந்து ஆட்சியை பிடிச்சிருவாங்க, அதிகாரத்தை பிடிச்சிருவாங்க, அவங்க வந்து அதை மாற்றிடுவாங்க, அவங்க வந்து இதை மாற்றிடுவாங்க, இப்படியே சொல்லி மக்களை ஏமாற்றி இன்றைக்கி ஆட்சியில் உட்காந்துட்ருக்குறாங்க. இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமும் கூட திமுக சொன்ன விஷயம் என்ன? பிராமணர்களே இல்லாத சட்டசபை அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்ன பெருமை? 3% இருக்கிற பிராமணர்கள், அந்த பிராமணர்களுக்கு எந்த கட்சியும் சீட்டும் கொடுக்கறது இல்லை. பிராமணர்களே இல்லாத சட்டசபைனா பிராமணர்கள் எத்தனை பேர் தேர்தலில் நின்னாங்க, எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைச்சிது?
இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவன் வந்து நான் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா, அப்படியா ரொம்ப சந்தோஷம்ப்பா, எத்தனை பேர் ஓடினாங்க அப்படின்னு கேட்டால் 2 பேர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இவங்க சொல்கிறது. ஏன்னா அவன் தான் போட்டியிலேயே இல்லாதவனை இவங்க வந்து ஜெயிச்சுட்டு தான் வந்து பெருமை பேசுகிறது தான் வந்து திமுகவுடைய அந்த ஃபார்முலா. வீக்கான டார்கெட்டாக பார்த்து அடி. அதனுடைய தொடர்ச்சி தான் கவர்னருக்கு எதிராக இவங்க செய்யக்கூடிய அரசியல். ஏன்னா கவர்னரால் திருப்பி பேச முடியாது. இவங்க என்ன வேணால் திட்டலாம். இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வச்சு கெட்ட வார்த்தையிலேயே திட்டலாம். அதை வந்து இவங்க மேடையில் உட்காந்து கை தட்டி ரசிக்கலாம். உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் இல்லையா, ஓட்டு கேட்டு வந்தேன்னா செருப்பாலே அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு வந்து உடனடியாக அடுத்த நாள் கவர்னர் ப்ரெஸ் மீட் வச்சு நீ எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு சண்டைக்கு வருவாரா? வரமாட்டார். அவங்க மெயின் மக்கள், அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. அதனால தான் வந்து அவங்கள டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது. யார் வந்து எதிர்த்து பேச மாட்டாங்க, யாருனால வந்து பாதிப்பு வராது, யார் திருப்பி அடிக்க மாட்டாங்களோ அவங்க தான் இவங்களுடைய டார்கெட். அதற்கு இன்னொரு உதாரணம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பாராளுமன்றத்தில் எடுத்து பாருங்கள், இவங்க பேசுகிறது எல்லாம் அத்தனை பேரும் 39 திமுக எம்பிகளும் டார்கெட் பண்ணுறது யாருன்னா நிர்மலா சீதாராமனை. நீங்கள் வந்து பாஜக எதிர்ப்பு இருக்குது, பிராமண எதிர்ப்பு இருக்குது, ஆனாலும் வந்து ஒரு நியாயம் அப்படிங்கிறது வேணும் இல்லையா? எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிறது, இவங்கெல்லாம் வந்து தமிழர்கள்னு சொல்லிக்கிறாங்களே தவிர, தமிழர்கள் வந்து போர் செய்யும் போது கூட தர்மத்தை கடைபிடித்தவர்கள். ஒருத்தன் கீழே விழுந்து கிடந்தான் அப்படின்னா அந்த டைமில் அவனை தாக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க தான் தமிழர்களே இல்லையே, இவங்க வந்து அதை கூட கடைபிடிக்கவே மாட்டாங்க. நிர்மலா சீதாராமன் பிராமணராக வேற போயிட்டார். அதனால் ரொம்ப ஈஸி டார்கெட்டு. அவங்களும் வந்து இவங்களுக்கு சரிசமமாக அரசியல்லாம் பேச மாட்டாங்க. அதனால தான் என்ன வேணால் பேசு, என்ன வேணால் திட்டு, ஸ்கூலுக்கே போகாதவன், படிக்காதவன், கணக்கு பாடத்தில் ஃபெயில் ஆனவன், எந்த வேலை வெட்டிக்குமே போகாமல் வந்து வெட்டி வேலை பார்த்துட்டு இருக்கிறவனெல்லாம் நிர்மலா சீதாராமனையும் அவங்களுடைய பட்ஜெட்டையும் விமர்சனம் பண்ணுறாங்க. என்ன தகுதி இருக்குது இவங்களுக்கு? ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவங்கள விமர்சனம் பண்ணுறதுக்கு திமுகவில் கிடைக்கக்கூடிய சுதந்திரம் இருக்குது இல்லையா? அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் திமுகவில் இருக்காங்க. ஏன்னா திமுகவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா யாரை வேணால் விமர்சனம் பண்ணலாம். கவர்னரை திட்டலாம், பிரதமரை திட்டலாம், அமெரிக்க அதிபரே அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வரைக்கும் நீங்கள் சவுண்டு கொடுக்கலாம். அந்த சுதந்திரத்தை தான் வந்து திமுக தரும். இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் தொடர்ச்சியாக வந்து திமுக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக தான் 2 நாளைக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் இந்த மத்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அப்படின்னு பேசினார் இல்லையா? அந்த டைமில் வந்து மோடிக்கு எதிராக நாங்கள் வந்து மோடி வந்தார்னா கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் அப்படின்னு வந்து உதார் விட்டது. உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறதெல்லாம் பாருங்களேன், யாரையெல்லாம் பற்றி பேசுவார் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசுவார். இவரை விட வந்து வயசில் மூத்தவர், முன்னாள் முதலமைச்சர். அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அவர் வெறும் வந்து எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் இல்லை, முன்னாள் முதலமைச்சர், எத்தனையோ முறை எம்எல்ஏவாக இருந்தவர், சீனியர், வயசில் பெரியவர். ஆனாலும் அவரை வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறது யார் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின். அதே மாதிரி நிர்மலா சீதாராமன், நான் என்ன உங்கள் அப்பா வீட்டு பணமாக கேட்டேன் அப்படின்னு கேட்டதும் இதே உதயநிதி ஸ்டாலின் தான். கவர்னரை பார்த்து எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவு கேவலமாக பேசினதும் உதயநிதி ஸ்டாலின் தான். உதயநிதி ஸ்டாலின் டார்கெட் பண்ணுறதே இவங்களை மட்டும்தான். தப்பி தவறி கூட தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை பற்றி இவர் பேசவே மாட்டார். அண்ணாமலை பேரை கூட இப்போ வரைக்கும் உதயநிதி சொன்னதில்லை. அண்ணாமலை எத்தனையோ கேள்விகள் கேட்டிருக்காரு. அந்த கேள்வியில் ஒரு கேள்விக்கு கூட உதயநிதி ஸ்டாலின் பதில் சொன்னதில்லை. ஏன்னா மீடியா தான் அவங்களுடைய ஆட்களாச்சே. அவங்க போய் முதல்ல கேள்வியே கேட்க மாட்டாங்க. அப்படியே சில கேள்விகள் கேட்குற போது கூட அப்படியே விழுந்தடிச்சு எந்திரிச்சு ஓடி போயிடுவார். இவங்க எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இவங்க யாரும் வந்து உதயநிதி லெவலுக்கு இறங்கி பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணம் மட்டும்தான். இப்போ அதாவது எதிரியை ஃபிக்ஸ் பண்ணுற போது நம்மளை விட வலுவான ஒரு எதிரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேலேருந்து நம்மளை எப்படி பார்ப்பாங்க? என்னப்பா நம்ம லெவலுக்கு இவங்க கூட இறங்கி சண்டை போடுறதா அப்படின்னு யோசிச்சு ஏப்பா தள்ளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கண்டுக்காமல் போயிடுவாங்க இல்லையா? அதுதான் இவங்களுக்கு வேணும். இங்கே உதயநிதி ஸ்டாலினுடைய கிராஃப் எப்படி கொண்டு போகிறாங்க, அப்படியே எப்படி அந்த பிம்ப கட்டமைப்பு பண்ணுறாங்க. பத்தியா எங்கால கவர்னரையே வந்து எதிர்த்து பேசிட்டாரு, பத்தியா எங்கால வந்து பிரதமரையே எதிர்த்து பேசிட்டாரு. இந்த சுப்பிரமணியபுரம் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் ஒரு காமெடி காட்சி வரும். ஒரு பூட்டின வீட்டுக்கு முன்னாடி கஞ்சா கருப்பு நின்று அவங்களோட ஆளுங்களோட சேர்ந்து ஏகப்பட்ட அலப்பறை பண்ணிகிட்டு இருப்பார். கல்லெல்லாம் எடுத்து வீசுவாங்க. ரொம்ப நேரம் கழித்து தான் தெரியும் அந்த வீடு பூட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மாப்பிள்ளை வீடு பூட்டியிருக்கு, யாருக்கும் தெரியல, வா அப்படியே எஸ்கேப் ஆகிடலான்ட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதுதான் திமுக. பூட்டின வீட்டுக்கு முன்னாடி நின்று அளப்பறையை கொடுக்கறது மட்டும்தான் திமுகவுக்கு தெரிஞ்சது. அவங்க அதை மட்டும்தான் பண்ணுவாங்க. யார் வந்து பலவீனமானவர்களோ, யார் வந்து எதிர்த்து பேச மாட்டாங்களோ, எங்கிருந்து பதிலடி வராதோ அவங்கள டார்கெட் பண்ணி அவங்கள அடிக்கிறது. இப்போ தர்மேந்திர பிரதானை எதிர்த்து வந்து இவங்க அரசியல் பண்ணுறாங்க.
உண்மையிலேயே நீங்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இங்கே வந்து மாநில கட்சிகள் இருக்குது, மாநில தலைவர்கள் இருக்காங்க, அண்ணாமலை இருக்கார், வானதி சீனிவாசன் இருக்காங்க, தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க. அவங்களே எதிர்த்து அரசியல் பண்ணு. ஆனால் அவங்களையெல்லாம் வந்து ஒரே வார்த்தையில் கடந்து போயிடுவாங்க. இதே பாஜக தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தபோது திமுக என்ன பண்ணுச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்கள வந்து எவ்வளவு உருவகேலி பண்ணாங்க, அவங்கள வந்து எவ்வளவு கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. அவங்க ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற போதும் அதுக்கு வந்து பதில் சொல்லி அவங்கள கிண்டல் பண்ணாங்க இல்லையா? இன்றைக்கே அதே வந்து விஷயத்தை அண்ணாமலை கிட்ட எதிராக பண்ண முடியல. ஏன்னா தமிழிசை பலவீனமான பெண், பலவீனமான தலைவர், பலவீனமான டார்கெட். அதுதான் இங்கே காரணம். அண்ணாமலையை அடித்தா திருப்பி அடி விழும். நீ ஒரு அடி அடித்தேன்னா இங்கே 2 அடியாக திரும்ப வரும். நீ கேள்வி கேட்டேன்னா அவர் பதில் சொல்லுவார். ஆனால் அவர் கேள்வி கேட்டால் உன்னால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா உனக்கு தான் வந்து கேள்வியே பிடிக்காதே. தூரமாக எட்டி நின்று கேள்வி கேட்டு அப்படியே ஓடிடுறவங்களாச்சே நீங்களாம், பதிலே சொல்ல தெரியாது. அதனால தான் அண்ணாமலை பேரை கூட சொல்கிறதில்ல. 4 வருஷம் கழிச்சு இப்போ தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை தலைவராகவே தொடர வேண்டும், அப்போது தான் நாங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேரை சொல்லியிருக்கார். இதுதான் வந்து திமுகவுடைய அரசியல். இந்த அரசியலுக்கு தான் நேற்று கரூர் பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் ஆக்ரோஷமாக பேசி அதுக்கு செக் வச்சுருக்காரு. நேற்று வந்து உதயநிதி ஸ்டாலினை வறுத்தெடுத்துட்டாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எதற்காக அப்படி பேசணும்? எப்போவுமே அண்ணாமலை அப்படி பேசுகிறது கிடையாது. ப்ரெஸ் மீட்டில் வேறு எங்கேயாவது பேசுகிறபோது கூட பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், அண்ணன் விஜய், அண்ணன் சீமான், மாண்புமிகு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள், அமைச்சர் பெருமக்கள் அவர்கள் இப்படி தான் பேசுவாரே தவிர 99% அவர் யாரையுமே மரியாதை குறைவாக பேசுனது கிடையாது. அதுக்கு வந்து விதிவிலக்கு செந்தில் பாலாஜியை மட்டும் சொல்லலாம். செந்தில் பாலாஜி சாராய அமைச்சர் அப்படின்னு தான் சொல்லுவார். ஒரு சில சமயம் மட்டும்தான் வந்து அவரை விமர்சிச்சிருக்கார். அப்படிப்பட்ட அண்ணாமலை எதற்காக உதயநிதியை வந்து ஒருமையில் பேசணும், இவ்வளோ தூரம் இறங்கி பேசணும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தான் நான் மேலே சொன்னது. ஏன்னா இவங்களுடைய அரசியல் இதுதான். இந்த அரசியலை பண்ணிட்டு அப்படியே உதார் விட்டுட்டு அவன் என்னவோ பெரிய மாபெரும் மக்கள் தலைவன் அப்படிங்கிற மாதிரி உதார் விட்டுட்டு சுற்றிட்டு இருக்காங்க இல்லையா? நீ சண்டை செய்யறதுக்கு நான் இங்கே இருக்கேன், உனக்கு சண்டை செய்யணும்னா என் கூட பண்ணு அப்படின்னு தான் அவர் கூப்பிடுறாரு. இதுக்கு முன்னாடியும் உதயநிதியை தான் பண்ண. அப்படி உதயநிதி இப்படி பேசுறது வந்து ஒன்றும் முதல் முறை கிடையாது. கவர்னர் எதிர்த்து போராட்டம் பண்ணுற போது வந்து கவர்னர் மட்டும் வந்து இங்கே ஓட்டு கேட்டு வந்தார் அப்படின்னா மக்கள் அவரை செருப்பால் அடிப்பாங்கன்னு சொன்னார். கவர்னர் எதுக்காக ஓட்டு கேட்டு வரணும்? அந்த லாஜிக் கேள்வியில தான் திமுக இருக்கிற கொத்தடிமைகள் யாருமே கேட்க மாட்டாங்களே. ஆனால் அண்ணாமலை அவர்கள் கேட்டார். சரி, கவர்னரை வந்து நான் எலெக்ஷனில் நிற்க சொல்கிறேன், நீ வந்து ஒரு IAS IPSஆவோ படித்து இல்லை TNPSC எக்ஸாமாவது கிளியர் பண்ணு, நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கேள்விக்கு பதில் கூட சொல்லாமல் ஓடினவர் தான் உதயநிதி ஸ்டாலின். அதோட சரி, அந்த டாபிக் அதுக்கப்புறம் பேசவே இல்லை. அதற்கு பிறகு தேர்தல் சமயத்தில் பிரதமரை வந்து 29 பைசா பிரதமர் அப்படின்னு கூப்பிடுவேன்னு சொன்னார். அன்றைக்கே வந்து நீ அப்படி கூப்பிட்டேன்னா நான் உன்னை வந்து கஞ்சா உதயநிதினு போஸ்டர் அடிப்பேன், உன்னை அப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அன்னியோட அந்த ஸ்டாப்பு. இன்றைக்கி வந்து இந்த கெட் அவுட்டு மோடி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. யாரை கெட் அவுட் பண்ணுறது? என்ன லாஜிக் இருக்குது இவங்களுக்கு? சொல்கிறது ஃபுல்லாக பொய். ஏதாவது ஒரு விஷயத்தை உண்மையாக இருந்ததுன்னா கூட மக்களுடைய சப்போர்ட் இருக்கும். ஆனால் அத்தனையும் பொய். வாயை திறந்தா பொய்யை தவிர வேறு எதுவுமே பேசாத ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு இவர் வந்து அந்த பொய்க்காக வந்து மோடியை கெட் அவுட்னு சொல்லணுமாமா? எவ்வளவு கேவலமான அரசியல் கட்சி அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. இதை வந்து ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காகத்தான் நேற்று அண்ணாமலை அவர்கள் அந்த மாதிரி பேசியிருக்கார். நிறைய பேர் வந்து கேட்பாங்க, அண்ணாமலை இருக்கிற தரத்துக்கு இப்படியெல்லாம் பேசணுமாங்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் அதெல்லாம் அப்படிலாம் யோசிக்க வேண்டியதே இல்லை. அண்ணாமலை பேசுனது 100% கரெக்டு. ஏன்னா இவங்க இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளை எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டியது தானே. எதிர்க்கு நீ வந்து மோடியை வந்து திட்டுற, கவர்னரை திட்டுற, நிர்மலா சீதாராமனை திட்டுற. அவங்கள திட்ட வேண்டாம்னு சொல்லலை, ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்கள பற்றி பேசலாம். ஆனால் உன்னுடைய அரசியலே எப்போவுமே அவங்கள வச்சு தான் பண்ணுவேன் அப்படின்னா அப்புறம் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் யார்? சீமானை எதிர்த்து பேச மாட்டேன், சீமான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன், எடப்பாடி பழனிசாமியை பற்றி தப்பாக பேசுவேன், ஆனால் அவர் கேட்ட கேள்விக்கு திரும்ப பதில் சொல்ல மாட்டேன். அண்ணாமலையை பற்றி தப்பாக பேசுவீங்க, ஆனால் அண்ணாமலை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க, அண்ணாமலை பேரை கூட சொல்ல மாட்டீங்க. இந்த அரசியலை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காகத்தான் நேற்று அண்ணாமலை அவர்கள் பேசினார். அதனால் அவர் பேசினது எந்த தப்பும் இல்லை, அவர் பேசின நியாயம்தான். அதற்கான உரிய காரணமும் அவர்கிட்ட இருக்குது. ஸோ இதை விளக்கமாக சொல்கிறதுக்காகத்தான் இந்த காணொலி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.